கேளுங்க, இந்த சிவராத்திரிக்கு நான் சாமி கும்பிட போனேன் பாத்தீங்களா, சிவன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட 15 கோயிலுக்கு போயிருப்பேன். இந்த கோயில் எந்த ஊர்ல இருக்கு, சாமி எந்த பேர்ல வந்து மக்களுக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லுதேன். நல்லா கேளுங்க, முடிஞ்சா நீங்களும் போங்க. என்ன சிவன் போய் அருள் வாங்குங்க. ஆலடிப்பட்டி வைத்திலிங்க சாமி அன்னை யோகாம்பிகை, இது என்னோட குலதெய்வம். நான் இங்க இருந்து தான் ஆரம்பிச்சேன். தென்காசி குணசேகரநாதர், தென்காசி காசி விஸ்வநாதர், குற்றாலம் குற்றாலீஸ்வரர், குளர்வாய் மொழி அம்மையாரு, கடையம் பில்வநாதர், நித்திய கல்யாணி அம்மா, கடையம் கைலாசநாதர், பஞ்ச கல்யாணி அம்மா, லட்சுமி சிவனு பார்வதி, ஆழ்வாக்குறிச்சி நரசிம்மநாதர், ஆவுடி அம்மா. அதே ஆழ்வாக்குறிச்சியில அக்கினீஸ்வரர், சிவகாமி அம்மையாரு, சிவசைலநாதர், பரம கல்யாணி அம்மா, பாவநாசநாதர், உலகம்மா, அம்பை காசிநாதர், மரகத தாயாரு, அதே மன்னார் கோயில் திருவாலீஸ்வரர், சௌந்தரிய நாயகி, பிரம்மதேசம் கைலாசநாதர், பெரிய நாயகி அம்மா. ஆமா, இத்தனை கோயிலுக்கு போய் சாமியை நல்லா கும்பிட்டேன். உங்களுக்காகவே வேண்டிக்கிட்டேன். அப்ப ஈசனே உங்ககிட்ட காட்டுதே, அவர்கிட்ட வணங்கிக்கிறீங்க. இவர் வந்து யாருன்னா திருவாலீஸ்வரர் இவர். ஆமா, அவர்கிட்ட போய் இந்த போட்டோ எடுத்துக்கிட்டேன். ஆமா, நல்லா கும்பிட்டுக்கிடுங்க. இந்த சிவராத்திரி நான் எல்லா மக்களுக்கும் எந்த நோய் நொடி ஒன்னும் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஆமா, ஐயா எல்லா அருளையும் தந்துட்டாரு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு இல்ல உங்க சொந்த பந்தத்துக்கு அந்த வீடியோ அனுப்பி விடுங்க. என்ன இந்த கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டோம், தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு இந்த கோயில் வரலாறு போய் முழுமையா எடுத்து உங்களுக்கு இந்த சிவராத்திரி நாள்ல சொல்ல முடியல. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஏதாவது கோயில் வரலாறு இல்ல இந்த கோயில சாமி கும்பிட்டா நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறது தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஊர் பேரையும் அந்த சாமி பேரையும் எழுதுங்க. நான் போய் கண்டிப்பா ஒரு நாளைக்கு போய் வீடியோ எடுத்து தெளிவா சொல்லி வீடியோ போடுவேன். ஏன்னா இந்த சாமியை கும்பிட்டா என்ன பலன், நமக்கு இந்த சாமி வரலாறு என்னங்க நான் சொல்லுது. ஏன்னா நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சிருவேன்.